குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ். மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்ருக்குறோம். கவனமாக ஆழமாக கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பிப்பீங்க. சிம்பிள் விஷயம். கவனமாக ஆழமாக கேட்டிங்கன்னா உண்மையாகவே தப்பிச்சிருவீங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. யாரும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஜெயிச்சு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்துருவீங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னா கேட்காதீங்க. காலையில் இது கேட்டால் உங்களுக்கு நல்லது. 10 நிமிஷம் கேட்டிங்கன்னா பெரிய பலம் உங்களுக்கு வரும், பெரிய சக்தி வரும், பெரிய வெற்றி வரும். அதுக்காக தான் கேட்க சொல்கிறேன். அப்போ அது வேணாம் அப்படின்னா, ஐயோ நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் சார், கட்ட சக்தி கூடயே நான் ஓட போகிறேன் அப்படின்னா ஓடுங்க. யார் வேணாம்னு சொன்னது? ஆனால் உண்மையாகவே தப்பிக்கணும்னு ஆசை இருந்துன்னா கேளுங்க. மற்றவங்களுக்கு அனுப்பிட்டு ஒரு 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 டைட்டிலும் போடுங்க. தப்பிக்கணுன்னா கேளுங்க. அப்படியே போடுங்க. தப்பிக்கணுன்னா கேளு, வாழ்க்கையில் தப்பிக்கணுன்னா கேளு அப்படின்னு போடுங்க. அப்போ தான் கேட்பாங்க. இல்லை மெசேஜ் மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் வந்துருக்குது அப்படின்னு விட்ருவாங்க. இது ஏதோ ஒரு மெசேஜ் இல்லைங்க. 20 வருஷம் உங்கள் விஷயங்களெல்லாம் ரிசர்ச் பண்ண ஒரு மெசேஜ். உங்கள் விஷயங்களெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி உங்களுக்கு சொல்லி உங்களை காப்பாற்றுற இந்த மெசேஜ். இதை காப்பாற்றுற மெசேஜாக எல்லாருக்கும் அனுப்புங்க. உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்புங்க. ரைட்டா? நீங்களும் அது மாதிரி 10 தடவை கேளுங்க. இது ரொம்ப ஆழமாக கேட்கணும். இது ரொம்ப புரியாது. இது சீக்கிரம்லாம் புரியாது. அதனால் 10 தடவை கேட்கணும். ரைட்டுங்களா? எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த விநாயகர் செய்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. நிறைய விஷயம் செய்திருக்கிறார். ஓகே, அவர் செஞ்சதெல்லாம் சொன்னான்னா மாளாது. ஏன்னா உங்களுக்கு டைமே இருக்காது எங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு. அவ்வளோ 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 அதிசயம் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் பெரிய 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 காரியங்கள் பண்ணியிருக்கிறார். இது தெரியாது உங்களுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சித்தாந்தம், உங்கள் கதை, உங்கள் ஏதோ கதை கேட்டிருக்கீங்க பாருங்கள். அந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அதையே தான் கேட்டுன்னு இருப்பேன்னு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படி உட்காந்திங்கன்னா நீங்கள் தப்பிக்க முடியாது. தப்பிக்கணுன்னா விநாயகர் செய்த பெரிய பெரிய காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய பெரிய காரியங்களை கேட்கணும். அதில் ஒன்று தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சின்ன சின்ன காரியம் அது, ஆனால் அவ்வளோ பெருசுன்னு பார்த்துங்க. ரைட்டுங்களா? இப்போது விநாயகரை தலைவெட்டினோடனே, நரகாசுரனை ஜெயிச்ச உடனே பாருங்கள், பெரிய அதிசயம். இந்த விஷயத்தை நல்லா கேளுங்க. நரகாசுரனை ஜெயிச்ச உடனே வெளியே வந்துட்டு, ஓகே, சிஷ்யர்கிட்டலாம் பேசிட்டு அவர் பறந்து போனார். விநாயகர் பறந்து போனார். எங்கே போனார்? சொர்க்க ராஜ்யத்துக்கு போனார். கடவுளானவர் உட்கார்ற இடத்துக்கு போயிட்டார். அப்போது இந்த கடவுளானவர் உட்கார்ற இடம், அதாவது அந்த அந்த பிரம்மாண்டமான இடம். ஓகே, இந்த பிரம்மாண்டமான, அற்புதமான, அதிசயமான, ஓகே, இந்த உலகச்செல்லாம் நடத்துகிற ஒரு இடம் இருக்குது. அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா, மார்ஸ், ஜூப்பிட்டர் எல்லாத்தையும் தாண்டி போகணும். கேலாக்ஸி எல்லாம் தாண்டி போகணும். ஓகே, அப்போ தான் அந்த பிரம்மாண்டமான இடத்துக்கு போய் சேர முடியும். அப்போது பாருங்கள், அது ஒரே செகண்டில் இங்கேருந்து பறந்து போய் அவர் பக்கத்தில் உட்காட்டார். அது என்ன மாதிரி பவராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது என்ன மாதிரி டைனமைட் பவராக இருக்கும் நினச்சி பாருங்களேன். மார்ஸ் வரைக்கும் போகிறதுக்கே எலான் மஸ்க்கு அதிக நத்தம் போடுறான். ஐயோ, மாஸ்க் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறானே தவிர இன்னும் செய்யலை. அவன் பைத்தியக்காரன் மாதிரி அலைஞ்சிட்ருக்கிறான் மார்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கே. ரைட்டா? இது அதையும் தாண்டி ஜூப்பிட்டர், பிளாட்டன், யுரேனஸ் எல்லாம் தாண்டி, மில்கிவேயை தாண்டி, ஓகே, அப்போ அது எவ்வளோ பெரிய பவர் பாருங்கள். அது என்ன மாதிரி சக்தி நினச்சி பாருங்கள். இதெல்லாம் நம்ம யோசித்ததே கிடையாது. விநாயகர் பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தியில் எடுத்துன்னு வா, கல் அங்கே வை, கும்பிடே, எடுத்துன்னு போய் குளத்தில் போடே, அவ்வளோதான். இல்லை 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 நான் சொன்னேன், அதுக்கு பின்னாடி ஆயிரம் 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 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று சின்ன விஷயம் சொல்கிறேன். அப்போது அவ்வளோ பெரிய பவர், ரைட்டா? டைனமைட் பவர் அது. ஓகே, ஆனால் அதில் பியூட்டி என்னென்னா, அந்த பவரை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் கேட்டால் கிண்டலாக இருக்கும். உண்மை உங்களுக்கு புரியல. ஆன்மீக கோலத்தில் ஆன்மீக விஷயத்துக்குள்ளே தோணிஞ்சால் தான் இதெல்லாம் கண்ணு தெரியும். கண்ணு அடைஞ்சிருக்கு நமக்கு. அப்போது அந்த பவர், அந்த சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. அது என்ன பண்ணும் தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த கெட்ட சக்தி இருக்குது பாருங்கள். கெட்ட சக்தியை அப்போவே
நடராஜர் சிலையில் டான்ஸ் ஆடுறத பார்க்குறீங்களே, அப்போவே தோக்கடிச்சு நரகாசுரனை தோக்கடிச்சு அவன் தலை மேலே நின்று டான்ஸ் ஆடி அவன் தலையை நசுக்கிட்டு போயிட்டார். இப்போது உங்ககிட்ட விளையாடுறான் பாருங்க, உங்ககிட்ட விளையாடுறான் பாருங்க. அதாவது பிள்ளையானவர், கடவுளானவர், உயிரானவர் தெரிஞ்சவங்களுக்கு. நல்லா புரிஞ்சுங்க. கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் தெரிஞ்சவங்களுக்கு. யாரெல்லாம் இங்கே வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ உங்களுக்கு தான் சொல்கிறேன். வெளியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இன்னும் தெரியலையோ அவங்களுக்கு கிடையாது. யாருக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சோ, நல்லா வாரத்தில் ஒரு நாள் வந்து கவனமாக கேட்டு பலமாக எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அவன் தூசி. என்னது அவங்களுக்கு யார்? அவன் மென்டலு. என்னென்னா அவன் தலை ஒர்க் பண்ணல, பிரெயின் ஒர்க் பண்ணாத ஒரு மென்டல். உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, தெரியல. ஏன்னா தலையே ஒர்க் பண்ணல, அவனுக்கு பிரெயினே ஒர்க் பண்ணல உங்ககிட்ட வரும்போது. அதனால் நினச்சி பாருங்கள், அவன் பிரெயின் இல்லாமல் உங்களை உயிர் எடுக்கிறான். நிறைய பிரச்சனை கொடுக்குற மாதிரியும் அதுவும் இதுவெல்லாம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் அதை நம்பி இருக்கிறீங்க. ஆனால் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் தெரிஞ்ச உடனே உங்களுக்குள்ளே யார் வராங்க? எவ்வளோ பெரிய பவர் வருது? பிள்ளையானவரை இங்கேருந்து தூக்கிட்டு போய் அவர் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியாக உட்கார வச்சார் பாருங்க. அந்த பவர் உங்களுக்குள்ளே தரார், உயிரானவராக தரார். இவ்வளோ பெரிய கான்செப்ட்னு நினைக்கிறீங்க? சின்ன கான்செப்ட் அது. இதெல்லாம் நான் கதை விட்றேன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ உட்காந்து காலையில் உளறிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. 20 வருஷம் கம்ப்ளீட்டாக உட்காந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். கண்ட கதையெல்லாம் நம்புறீங்களே, கண்ட கதையெல்லாம் எவனோ சொன்ன கதையெல்லாம் உட்காந்து கேட்டுருக்கிறீங்களே, இது ஆராய்ச்சி பண்ண விஷயம். தெரிஞ்சுங்க, உண்மை இது. இதை உணர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஜெயிச்சு நிற்கிறோம் நாங்கள். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? இந்த மெண்டலை, இந்த பவர் இருக்குது பாருங்க. எந்த பவர்? இங்கேருந்து தூக்கிட்டு போன பவர் இருக்குல்ல, அந்த பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பவர் என்ன பண்ணும்? ஒரே மிதிக்கும். எப்போ மிதிக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சால் மிதிக்கும், நீங்கள் சொன்னால் மிதிக்கும். எஸ், எனக்கு தெரியும். நான் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் எடுத்துருக்கிறேன். உள்ளே எனக்கு நிச்சயமாக இங்கேருந்து தூக்கிட்டு போன அந்த பவர் எனக்குள்ளே இருக்குது. கெட்ட சக்தி உன்னை நான் மிதிப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மிதிக்கும். இதெல்லாம் தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா அது மிதிக்காது. மிதித்து அவனை பீஸாக பண்ணிடும். நீ எல்லாத்தையும் ஜெயிச்சு எழும்பி வருவீங்க. நிச்சயமாக ஜெயிச்சு எழும்பி வருவீங்க. உண்மையாக சொல்கிறேன். நேற்று ஒருத்தர் என்கிட்ட உங்களுக்கு டயபெட்டிக் ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நானும் மீனும் சிரித்தோம். இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது. இவனுங்க செக் பண்ண சொல்லுவானுங்க, பிடிக்க சொல்லுவாங்க. இவங்க மூஞ்சில் அடிக்கணுன்னே நான் என்ன பண்ணும், நம்ம செக் பண்ணலாம் சொல்லிட்டு நேற்று போய் அக்கு செக் வாங்கின்னு காலையில் உட்காந்து செக் பண்ண 170ங்க. எனக்கு 60 வயசில் டயபெட்டிக்லாம் அப்படியே காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாரு. ரைட்டா? 60 வயசு. என் வீட்டில் எல்லாருமே டயபெட்டிக். போட்டு மிதித்ததை நான் காலையில் பார்த்துருக்கேன். அந்த சந்தோஷம்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். மிதிக்கிறத நான் பார்க்குறேன். மிதித்து அவனை பீஸ் ஆகிடுவார். உள்ளேருந்து சொல்லிகிட்டே இருப்பான், உனக்கு டயபெட்டிக்கு, உனக்கு அது, உனக்கு இது, பிளட் ப்ரெஷரு, உனக்கு கொலஸ்ட்ராலு, உனக்கு அந்த வியாதி, இந்த வியாதி. நம்ம எல்லா இடத்துக்கும் ஓடுவோம். அழக வளமுடன், ஐயோ இங்கே போகலாமா, அங்கே கேளாமா, தியானம் பண்ணலாமா, மெடிடேட் பண்ணலாமா, எல்லா கதையும் கேட்கலாமா, அருணகிரிநாதர் கேட்கலாமா, அபிராமியை கேட்கலாமா, எல்லாத்தையும் கேட்டு தலையை பிச்சுக்கின்னு அலைஞ்சிட்டு இருப்போம். ஏன்னா இந்த சக்தி இருக்குது பாருங்க, விநாயகரை எழுப்பின சக்தி, அது உள்ளே வரல. அது உள்ளே வந்ததை உணரல. இப்போவும் உணர்றதுக்கு ஆசை இல்லை. எல்லா கதையும் நாங்கள் கேட்டுனே இருப்போம், எங்களுக்கு அந்த கதை போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. ஐயோ அந்த கதையெல்லாம் தூக்கி குப்பத்தில் போடுறேங்க, நான் காப்பாற்றவே இல்லைங்க, இது கேட்குறேங்க, இது கதை இல்லைங்க, இது உண்மைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பிப்பீங்க. தெளிவாக சொல்கிறேன் நான், தப்பிப்பீங்க. அதனால் அந்த சக்தியை கையில் எடுங்க. நிச்சயமாக அவர் உங்கள் கூட இருக்கிற விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் சொல்லணும், நீங்கள் வாயால் சொல்லணும். தெரிஞ்சுதா? அப்போ எல்லாத்துலேயுமே ஜெயிக்க முடியும். அவரை அந்த பவரை உணர்ந்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக உணர்ந்து எழும்பி செயல்படுங்கள். நீங்கள்லாம் இதில் செயல்பட்டிங்கன்னா உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. அவ்வளோதான். எங்களுக்கு எந்த லாபம் இல்லை. திருப்பி சொல்கிறேன், எங்களுக்கு எந்த லாபம் இல்லை. நீங்கள் பெருசாக கூட்டமாக எல்லாம் தெரிஞ்சு பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னா, நிறைய பேர்கிட்ட சொல்லி பெரிய கும்பலாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த லாபம் இல்லை. நான் மூலையில் உட்காந்துருவேன். என் பேரை சொல்லவே மாட்டேன், விஜய் நம்பியார்னு யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தான் பேசுவீங்க, நீங்கள் தான் சத்தமாக பேசுவீங்க. இந்த மாதிரி பேரை எடுக்கிறதுக்கு அலையிறாங்க பாருங்கள், அவங்க கூட்டத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா நான் கடவுளுக்கு பயப்படுறவங்க. எங்களுக்கு பேர், புகழ், பணம் எதுவுமே வேணாம். நீங்கள் தப்பிச்சா போதும்ப்பா, நீங்கள் தப்பிச்சா போதும்.
உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அப்புறம் இந்த வாரம் வர வேண்டியவங்க நிச்சயமாக டைமும் நிச்சயமாக சொல்லுங்கள். உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.